வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா அதேபோன்ற மத்திய கிழக்கு நாடுகள் என சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். இந்தியாவில் உள்ள அகதி முகாமிலிருந்து 20 இலங்கையர்கள் இன்று தாயகம் திரும்பினர். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் சிறை அதிகாரிகளின் பாதுகாப்புடன் சபை அமர்வில் இன்று பங்கேற்பு. 368 மில்லியன் ரூபாய் பெறுமதியான யானை தந்தங்கள் எரித்தளிக்கப்பட்டன. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இந்தியாவில் உள்ள அகதி முகாமிலிருந்து 20 இலங்கையர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர். திருச்சியிலிருந்து இன்று காலை 10:30க்கு நாட்டை வந்தடைந்த UL 132 இலக்க விமானத்தில் அவர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மீள்குடியேற்றம் இந்து மத அலுவல்கள் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 12 ஆண்களும் 8 பெண்களுமே இவ்வாறு நாட்டை வந்தடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம், திருகோணமலை மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் இவர்கள் மீள்குடியமர்த்தப்பட உள்ளதாக அமைச்சின் செயலாளர் வேலாயுதம் சிவஞான ஜோதி குறிப்பிட்டார். நாட்டை வந்தடைந்தவர்களுக்கான இலவச விமானச்சீட்டு வழங்கப்பட்டுள்ளதுடன் சமூக ஒருங்கிணைப்பிற்கான நன்கொடையாக $75 போக்குவரத்து செலவினங்களுக்கு $19 உணவு அல்லாத பண உதவியாக $75 வழங்கப்படுவதாகவும் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். மேலும் தாயகம் திரும்பியுள்ளவர்களுக்கு 6 மாதத்திற்கான உலர் உணவுகளை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை 2015 ஆண்டு முதல் இதுவரை 470 பேர் தமிழகத்திலிருந்து நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு மீள்குடியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் மீள்குடியேற்ற அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் உள்ள 109 அகதி முகாம்களில் 64,000 இலங்கையர்கள் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளதாகவும் அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மாகாண சபை அமர்வில் இன்று பங்கேற்றுள்ளார். சிறை அதிகாரிகளின் பாதுகாப்புடன் முன்னாள் முதலமைச்சர் சபைக்கு வருகை தந்துள்ளதாக அங்குள்ள எமது பிராந்திய செய்தியாளர் ஹயாது முகமது ஹலால்டீன் குறிப்பிடுகின்றார். கிழக்கு மாகாண சபையின் 52வது அமர்வு இன்று காலை 9:30 மணிக்கு சபையின் தவிசாளர் சந்திரதாச களபதி தலைமையின் கீழ் நடைபெற்றது. காலஞ்சென்ற முன்னாள் காணி அமைச்சர் MKADS குணவர்த்தனவுக்கு 1 நிமிட மௌன அஞ்சலி இதன்போது செலுத்தப்பட்டது. இதேவேளை விசேட விடுமுறையின் பேரில் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான் இன்று சபை அமர்வில் கலந்து கொண்டார். மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சர் திருமதி ஆரியபதி களபதியினால் கல்வி பிரச்சினை தொடர்பான விசேட பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண சபை வளாகத்திலிருந்து ஹயாத்து முகமது ஹலால்தீன். வடமாகாண சபையின் 43வது அமர்வு இன்று இடம்பெற்றது. வடமாகாண சபையின் தவிசாளர் CVK சிவஞானம் தலைமையில் கைதடியில் உள்ள பேரவை செயலகத்தில் காலை 9:30 மணி அளவில் ஆரம்பமானது. இது தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் கதிராமத்தையன் ரஜினிகாந்த். வடமாகாண சபையின் 44வது அமர்வு இன்று கைதடியுள்ள பேரவை செயலகத்திலே காலை 9:30 மணியளவிலே ஆரம்பமாகியது. ஆரம்பத்திலே கடந்த அமர்வின் போது GT லிங்கநாதன் வடக்கு மாகாண சபையிலே இதுவரை எத்தனை நிகழ்ச்சி சட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டன, அதில் எத்தனை ஆளுநரால் சம்மதம் தெரிவிக்கப்பட்டன என்ற கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதற்கு இன்றைய அமர்வின் போது அவைத்தலைவர் CVK சிவஞானம் பதிலளித்திருந்தார். அதன் பொழுது 2013 ஆண்டிலே அங்கீகரிக்கப்பட்டது 1 எனவும் ஆளுநரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1 எனவும் அவர் கூறினார். 2014 ஆண்டிலே அங்கீகரிக்கப்பட்டது 5 எனவும் ஆளுநரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 4 எனவும் 2015 ஆண்டிலே அங்கீகரிக்கப்பட்டது 5 எனவும் ஆளுநரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 3 எனவும் அவர் பதிலளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வடமாகாணத்தில் அண்மையில் வழங்கப்பட்ட வருமான வரி பரிசோதகர் நியமனம் தொடர்பாக உறுப்பினர்களால் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. அதன்பொழுது கருத்து தெரிவித்த GT லிங்கநாதன் அப்பரீட்சையில் 142 வெட்டி புள்ளிகள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 142 புள்ளிகளை பெற்றவர்களை விடுத்து 141 புள்ளிகளை பெற்ற 15 பேருக்கு நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். அதன்பொழுது கருத்து தெரிவித்த ஆளுங்கட்சி உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் ஒவ்வொரு பரீட்சைக்கும் கட்டணமாக $500 அறவிடப்படுகிறது. ஏழை மக்களால் அதனை செலுத்த முடியாமல் உள்ளது. குளறுபடிகளை நிவர்த்தி செய்வதற்கு குறைகள் அதிகாரிகளை நியமியுங்கள் எனவும் AL வெட்டுப்புள்ளிகள் மாதிரி இவ்வாறான பரீட்சை பெறுபவர்களையும் வெளியிடுங்கள் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். அதன் பொழுது கருத்து தெரிவித்த ஆளுங்கட்சி உறுப்பினர் துகிர்தன் 142 புள்ளிகளை பெற்றவர்களுக்கு நியமனம் வழங்கப்படவில்லை, ஆனால் 140 புள்ளிகளை பெற்றவர்களுக்கு நியமனங்கள் கிடைத்துள்ளன. இது முரண்பாடான சம்பவங்கள் உருவாக வழியமைக்கும் என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் அவர்கள் பரீட்சையின் அடிப்படையில் தான் நியமனங்கள்
நாங்கள் வழங்குகின்றோம். ஏற்படுகின்ற வெற்றிடங்களுக்கு அதனை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. சிலர் நியமனங்களை ஏற்காததால் அடுத்த 15 பேருக்கு அதனை வழங்கியுள்ளோம் என்று பதிலளித்திருந்தார். இன்றைய அமர்வின் போது 4 பிரேரணைகள் கொண்டுவரப்பட்டு சமர்ப்பிக்கப்பட உள்ளன. கைதடியில் உள்ள பேரவைத் செயலகத்திலிருந்து நியூஸ் செய்திகளுக்காக கதிராமத்தையன், ரஜினிகாந்த். இலங்கையில் அரசு உடைமையாக்கப்பட்ட ஒரு தொகை யானை தந்தம் இன்று காலிமுகத்தடலில் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வன ஜீவராசிகள் அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம தலைமை தாங்கினார். ඔව්තුෂානි මේ අවස්ථාවේදී ඔබට දර්ශනය වෙනවා ඇති මනසීය අමාත්‍යතුමා සහ විශේෂයෙන්ම විදේශ නියෝජනය කරමින් මෙරට පැමිණි ඒ අදාළ 2012ஆம் ஆண்டு சுங்கப் பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட 359 யானை தந்தங்கள் இங்கு எரித்து அளிக்கப்பட்டன. அதன் மொத்த பெறுமதி 368 மில்லியன் ரூபாவாகும். இந்தியாவின் 67வது குடியரசு தின நிகழ்வுகள் இன்று யாழில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் இடம்பெற்றது. யாழில் அமைந்துள்ள இந்திய தூதரகத்தில் இன்று காலை 9 மணி அளவில் இந்திய துணை தூதுவர் நடராஜன் தலைமையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. இதன்போது இந்திய கொடி ஏற்றப்பட்டதுடன் இந்திய ஜனாதிபதியின் குடியரசு தின உரையும் அங்கு வாசிக்கப்பட்டது. ஆலோசனையும் எடுக்கப்பட்டு உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. இப்படி பல கஷ்டங்கள் இக்கட்டான நிலைகளுக்கு இதன்போது கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வுகளில் அரசு அதிகாரிகள், இந்திய பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஏறாவூர் விமலானந்த வித்தியாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கிழக்கு மாகாண அமைச்சர் துரை ராஜசிங்கம் இவ்வாறான கருத்தை தெரிவித்தார். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படிதான் நீங்கள் பார்க்கின்ற பொழுது சமஷ்டி தரமாட்டோம் என்று சிங்கள தலைவர்கள் சொல்லுகிறார்கள். சமஷ்டி தான் எங்களுக்கு வேண்டும், தமிழ் தரப்பினராகிய நாங்கள் சொல்லுகின்றோம். சமஷ்டி என்பது கூட்டாட்சி. கூட்டாட்சி என்பது ஒவ்வொருவரும் வேறு வேறையாக இருந்து ஒன்றாக செயற்படுவது. அவர் விரும்பினதை உங்களுக்கு தருவார். இலையிலே எதுக்கு என்ன கிள்ளி போட்டா நாங்கள் சாப்பிடலாம். அதுதான் ஒற்றை ஆட்சி என்பது. எல்லாவற்றையும் அவர்களை வைத்துக் கொண்டு எங்களுக்கும் தருவாங்களாம், நாங்களும் அதுல சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்றோம். நாங்க அப்படி கேட்கல. எங்களுக்கு ஒரு பானையை தான், எங்களுக்கு அதுல பங்குகளை தான், நாங்களே சமைச்சு சமஷ்டி கிடைப்பதன் மூலம் நாட்டை பிரித்துக் கொண்டு அவர்கள் இந்தியாவோடு சேர்ந்து இந்தியாவோடு ஒரு மாநிலமாக ஆகிவிடுவார்கள் என்று அஞ்சுகின்ற இந்த அச்சம் வேண்டாத அச்சம் என்பதனை சிங்கள தலைவர்களுக்கு நாங்கள் பகிரங்கமாக சொல்லி வைக்க விரும்புகிறோம். ஒரே நாட்டுக்குள்ளே தீர்வு என்பதுதான் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய கொள்கை. எந்த சமஷ்டி ஆட்சி நிலவுகின்ற நாட்டிலே இருந்து நாடு பிளவுபட்டு போனது என்பதை இந்த சிங்கள தலைவர்கள் சொல்லட்டும். ஆனால் ஒற்றையாட்சி இருந்த நாடுகளிலே இருந்து ஏனைய இனங்கள் அந்த ஒற்றையாட்சி ஒழிக்க வேண்டும், அதிகாரம் பகிர வேண்டும் என்று அங்குதான் போராட்டம் நடைபெற்றது. மட்டக்களப்பு ஆரையம்பதியில் 2008ஆம் ஆண்டு இடம்பெற்ற இரட்டை கொலையின் சந்தேக நபர்களின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களின் விளக்கமறியலை எதிர்வரும் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை வடகிழப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தியதை அடுத்து நீதவான் மாணிக்க வாசகர் கணேசராசாவினால் சந்தேக நபர்களுக்கான விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு டிசம்பர் 29ஆம் தேதி ஆரியம்பதி பகுதியில் உள்ள பாடசாலையொன்றின் ஆசிரியர் ஒருவர் உள்ளிட்ட 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
கொழும்பு விபுலானந்த தமிழ் மகா வித்தியாலயத்தில் பொங்கல் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. தேசிய நல்லிணக்க ஒருமைப்பாடு அமைச்சர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் மோகன்லால் கிரீரு கலந்து கொண்டார். இன்று கொண்டாடப்பட்ட பொங்கல் விழாவில் பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள், பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒரு பிரதேசத்தின் அபிவிருத்தியின் அழகாக கருதப்படும் வீதி கட்டமைப்பு பல பகுதிகளில் உரிய முறையில் பேணப்படவில்லை என்பது யதார்த்தம். இதற்கு அம்பாறை அக்கரைப்பற்று பிரதான வீதியும் விதிவிலக்கல்ல. சுமார் 25 வருடங்களாக புனரமைக்கப்படாத நிலையில் அம்பாறை அக்கரைப்பற்று பிரதான வீதி காணப்படுகின்றது. இந்த வீதியுடனான போக்குவரத்துக்கு பஸ்கள் காணப்படுகின்ற போதிலும் வீதி சீரின்மையினால் உரிய நேரத்துக்கு போக்குவரத்து இடம்பெறுவதில்லை என பயணிகள் அங்கலாய்க்கின்றனர். அம்பாறை அக்கரைப்பற்று பிரதான வீதியூடாக ஆமை வேகத்தில் வாகனங்கள் நகரும் காட்சிகள் எமது கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியுள்ளன. இந்த ரோட்டு நாங்களும் இந்த இறக்குமத்தில் இருந்த காலத்துக்கு எத்தனையோ எலெக்ஷன் வந்திருக்கு, எத்தனையோ எம்பி வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க. வெறுவாக அந்த காலெல்லைக்கு வந்து இப்படி செய்வோம், அப்படி செய்வோம், அது செய்வோம், இது செய்வோம் கலைச்சி போட்டு பேய்த்திருவாங்க. போன உடனே நாங்க என்ன செய்யறோம், இந்த குண்டு ஊழி வழியை இறங்குறது, நூலும் போடுறதும் இப்படியான நிலைப்பாடு தான் எங்களுக்கு இருக்கு. ஆனால் இத நல்ல ஆட்சி வார இந்த இப்ப நல்ல ஆட்சி நடக்குது. அந்த காலத்திலே இந்த ரோட்டை எங்களுக்கு இணக்கி ஒரு நல்ல பாதையாக்கி தரணும். மழைக்காலங்களில் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் இந்த வீதியில் பயணிக்க வேண்டிய துர்ப்பாக்கியம் ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். நீண்ட காலமாக புனரமைப்பின் வாடை கூட வீசாது காணப்படும் இந்த வீதி எப்போது புனரமைக்கப்படும் என்ற ஏக்கத்துடன் உள்ளனர் இந்த பிரதேச மக்கள். அந்த வெளிநாட்டு செய்தியுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் மணித்தியாலை செய்தி 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.